Assalamualaikum. Good evening. Assalamualaikum. Good evening. Good evening, sir. Good evening. Walaikum salam, sir. Right. Okay. நீங்க இந்த ஃப்ரெஷ் வெஜ்ஜா இல்ல பழைய ஆக்கள் தானே? கொஞ்சம் நீங்க அது வளமையா நாம நடந்த கிளாஸ் தானே, அந்த ஆக்கள் தானே இருக்கிறீங்கண்ணே. ஃபர்ஸ்ட்லா ஓகே ஓகே ரைட். இந்த ஆக்கள் குறைவாரி ஃபர்ஸ்ட்லா No, sir. ஆக்கள் குறைவாரிக்கு விளங்கல சார். ஆக்கள் குறைவா ஜாயின்ட் ஆயிருக்கிறாங்க. ஓ சார், எல்லாருக்கும் அப்படியே போட்டாங்க லிங்க். ஏர்லியா போட்டாங்க லிங்க. ஓ, லிங்க் நேரத்துக்கு போட்டாங்க தான் சார். என்ன பிரச்சனைடா இது எக்ஸாம் ரிசர்ச் இருக்கிற சிக்கல். ஐத்தனியே ஜாயின்ட் ஆகலையோ தெரியாது சார். என்னன்னு சரியா டைம் டேபிள் இல்லாததாலையும் சம்டைம் பாத்திக்க காணாதாய்க்கும். சிலவங்க என்ன மறந்தாங்களோ தெரியாது சார். சரியா டைம் டேபிள் ஏன் போடாம இருக்காங்க? எனக்கு போட்டுட்டேன், உங்களுக்கு போடாம இருக்காங்க. தெரியாது சார், இன்னும் வரைக்கும் டைம் டேபிள் வரல. ஆனா லிங்க் நேரத்துக்கு போட்டாங்க தானே. லிங்க் போட்டாங்க, டைம் டேபிள் போட சொல்லுவோம் அவங்கள்ட்ட. நான் வளமையை அனுப்புறேன் உங்களுக்கு குரூப். ஏன் போடாம இருக்காங்க அது விளங்குது. ஒரு நாள் வாங்க அப்படி போடாம. ஆனா இப்ப மட்டும் போடல சார். நான் அதை சொல்லி விடுறேன். டைம் மறந்துட்டாங்க. டேபிள் கண்டிப்பா வேணும். இல்ல மறந்துட்டாங்க. என்னண்டா ஒரு நாளும் அவங்க டைம் டேபிள் போடாம விடுறல்ல, சரிதானே? அப்ப அது ஏன்னு விளங்குதுல. நாம கொஞ்சம் கதைக்கிறேன். நான் பாப்போம். இன்றைக்கு வேலை பிஸி, கொஞ்சம் காலேஜ் வேலை, இன்டர்வியூ நடக்கிறதால ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 1 மினிட்டாக தொடங்குவோம். 2 பேர் ஜாயின்ட் ஆகிருக்கிறாங்க. ஒரு 1 மினிட்டாக தொடங்குவோமா? ஓகே சரியா? ஒரு 1 மினிட்டாக தொடங்குவோமா? ஓகே சார். ஓகே. என்னடா மற்றாக இப்போ ஜாயின்ட் ஆகுறாங்க 2-3 பேர். எக்ஸாம் ரிசர்ச்சில் ஷெடியூல் பண்ணி செய்யணும் பாருங்க. சரி, நாங்கள் கடைசியா என்ன பார்த்தோம்ன்றத கொஞ்சம் ஆறாவது ஆள் சொல்லுங்க. என்ன பார்த்தோம்? நோட் பண்ணிருக்கிறேன், நீங்க சொல்லுங்க என்ன பார்த்தோம். யாராவது என்ன படிச்சேன் ஃபர்ஸ்ட்லா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல தான் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு சொல்லுவா. சொல்லுங்க ஃபர்ஸ்ட்லா. ஃபர்ஸ்ட்லா ஃபர்ஸ்ட்லா இருக்கிறீங்களா? சார், நான் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணவா சார் லேட்டா? கொஞ்சம் அதாங்க. சவுண்ட் ஆகிக்குது. என்ன சவுண்ட்? என்ன ஃபர்ஸ்ட்லா? சரி, வீட்டுல கொஞ்சம் வந்திக்கிறாங்க. நான் இப்ப வேற ஒரு இடத்துக்கு இப்ப போய்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் லேட் ஓகே ஆன் ஓகே பண்றேன் சார். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். வேறு ஒரு ஆள் சொல்லுங்க. அவர் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். மற்றாக்கள் சொல்லுங்க யாராவது. பிரதிபலிப்பு பார்த்தோம். பிரதிபலிப்பு தான் கடைசியா பார்த்தேன். இன்றைக்கு தான் பிரதிபலிப்பு. ஓ, பிரதிபலிப்பு பார்த்தோம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது பிரதிபலிப்பினூடாக பிரச்சனை இனங்காணல். பிரதிபலிப்பினூடாக பிரச்சனை இனங்காணல் பார்க்க போகின்றோம். சரியோ? பிரதிபலிப்பினூடாக பிரச்சனை இனங்காண்றது பார்க்க போகின்றோம். சரி, இப்ப நாங்க பிரதிபலிப்புனூடாக பிரச்சனை நாங்க காணோம். இதெல்லாம் பார்த்துட்டோம் நினைக்கிறேன். இது பார்த்தோமா? இதுதான் மெயின். இதை பார்த்தோம் தானே? இதான் கடைசியா பார்த்தோம் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? ஓ சார், இதான் லாஸ்டா பார்த்தோம். இதான் லாஸ்டா பார்த்தோம். இதுலதான் நாங்க எப்படி பிரச்சனை இனம். இப்ப பிரச்சனை இனங்காண் நீங்க சொல்லுங்க யாருன்னானு. ஒரு பிரச்சனை இனங்காண்றதுக்கு என்ன செய்யணும்? இப்போ உங்களோட படிச்சதை வச்சு நீங்க பிரச்சனை இனங்காண்றதுக்கு என்ன செய்யணும்? அதாவது நீங்க இப்ப சொன்னா சரி, என்ன செய்யணும், எப்படி பிரச்சனை பார்க்க இதுவரையில வைக்கிற அனுபவங்கள்ல நாம பேசிக்கொண்டதற்கு நாங்க பிரச்சனை இனங்காணல் எப்படி செய்யறது சொல்லலாம். உங்களுக்கு யாரும் முழு அனுமதி இருக்கிறது உங்களுக்கு கதைக்கிறது. சொல்லுங்க.
பிரச்சனைக்குரிய காரணத்தை கண்டு பிடிச்சிட்டு தான் சார் அதாவது அதுக்குள்ள சார் தீர்வை செயற்பாடுகள் கொடுக்கிறது. பிரச்சனை இனங்காணல் என்றாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? வகுப்பறை கற்றல் கற்பித்தலின் போது என்ன செய்ய வேணும்? பிரதிபலிப்பை முக்கியமாக கருத்தில் கொள்ளணும். ஏற்றுக்கொள்கிறீர்களா? பிரதிபலிப்பினூடாகத்தான் பிரச்சனையை இனங்காண வேணும். ஓகே, அப்ப பிரதிபலிப்பினூடாக பிரச்சனை இனங்காண்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இனங்காணப்படலாம். பல்வேறு விதமான பிரச்சனைகள் இனங்காணப்படும் இருக்கும் வகுப்பறையில். அப்ப அதை மிக துல்லியமாக இனங்கண்டால் மாத்திரம்தான் எங்களுக்கு செயல்நிலை ஆய்வு வெற்றி அளிக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப பிரச்சனை பல வகைப்பட்டதாக இருக்கலாம். மாணவருடைய நடத்தை சார்ந்ததா இருக்கலாம். ஏற்றுக்கொள்றீங்களா? மாணவர்களுடைய நடத்தை சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம். சரியா? மாணவர்களுடைய பாடத்துடன் தொடர்புடையதா இருக்கலாம். இப்ப மாணவருடைய நடத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை சொல்லுங்க. நடத்தை சார்ந்த பிரச்சனை சொல்லுங்க. என்ன நடத்தை சார்ந்த பிரச்சனை சொல்லுங்க. ஒழுக்கமின்மை. ஒழுக்கமின்மை. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட், வெரி குட். ஓகே, ஃபைன். ஒழுக்கமின்மை, ரைட், குட். ஒழுக்கம் இன்மை. ஓகே, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை. வேற நடத்தை சார்ந்த பிரச்சனை சொல்லலாம். சொல்லுங்க. சொல்லலாம். நடத்தை சார்ந்த பிரச்சனை கதைக்கணும். எக்ஸாம் ரிசர்ச் எங்களுக்கு விளங்கல் என்று சொல்றார்கள். நீங்க எக்ஸாம் ரிசர்ச் செய்ய முடியாது. எனக்கு செய்யறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க பேசாம இருந்துட்டு போய் திருப்பி எனக்கு கால் பண்ணினா அவங்களுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். ஆறு சொல்லிட்டேன் நான் அவங்களுக்கு எபெக்ஸுக்கு. என்னடா எல்லாரும் வந்து சும்மா எக்ஸாம் ரிசர்ச் என்னன்னு தெரியும். அப்புறம் வந்து ஏதாவது செய்யணும். என்ன செய்யறேன், என்ன தொல்லைப்படுத்த வேணாம். நான் இப்போ அவங்கள்ட்ட கேட்பேன், ரெக்கார்டிங் எடுத்து நான் யார் வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம் ரிசர்ச்சுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்ல போகிறேன். இந்த கஷ்டமா இருக்குது. உங்களோட ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாமல் இருக்கிறதால வாக்கள் கதைக்கிறல்ல, பேசுறதுல, எக்ஸாம் ரிசர்ச் விளங்குறதுல. அப்புறம் எக்ஸாம் ரிசர்ச் என்னன்னு கேட்குறாங்க. அது நல்லவும் இல்லை தானே. நாம டிஸ்கஷன் மெத்தட்ல படிப்பிச்சுட்டு போகக்குள்ள ஒருவரும் சப்போர்ட் பண்ணா விட்டு போட்டு எதுவுமே கேள்வி கேட்காம பேசாம இருந்துட்டு அப்புறம் எங்களுக்கு எதுவும் விளங்கலைங்கிறது நியாயம் இல்லையே. எனவே சொல்லுங்க, ஜாயிண்ட் ஆகுறதும் விடுறதும் இதை செய்ய இயலாது. இதுதானே. மற்ற பாடங்கள்ல ஓரளவுக்கு படிக்கலாம். எக்ஸாம் ரிசர்ச் வந்து ப்ராக்டிக்கலா செய்ய வேண்டிய ஒன்றே. மற்ற நோட்ஸ் எடுத்து படிச்சு போடலாம். என்ன சொல்லுங்க. என்ன கேட்டேன் கேள்வி? கேள்வியாச்சும் முழங்கிச்சா? நடத்தை சார்ந்த பிரச்சனையை கதைக்க சொன்னேன். ஒன்று ஒரு ஆள் சொல்லிச்சு, எக்ஸலன்ட். ஒழுக்கம். வேற நடத்தையில ஒழுக்கத்தை வருமா சார்? என்ன? சுத்தம் இல்லாமல் இருக்கிற. வெரி குட், ரைட். அக்லியா வர. வெரி குட், எக்ஸலன்ட், ரைட். ஓகே, நடத்தை சார்ந்த பிரச்சனை. வெரி குட், வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட், ரைட். சொல்லுங்க. வேற செயற்பாடுகளும் வருமே அதுல. பின்னுக்கு ஒருவனை நோண்டலாம். சண்டையிட்டுக் கொள்ளுதல். அண்ணா, வெரி குட், எக்ஸலன்ட். இப்ப வருது. சொல்லுங்க. சண்டை. பின்னுக்கு இருந்து சண்டை அடிக்கிற. பின்னுக்கு ஒருவனுக்கு பேசாம தட்டி விடுற, குழப்பத்தை பண்ணி விடுற. வெரி குட், ரைட். மற்றது அமைதியா இருக்கிற. கேள்வி கேட்டா விட சொல்ற இல்ல. மௌனம். கொப்பிகளெல்லாம் கீறுற, கையால வச்சு கீறி 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 எல்லாம் கொப்பியெல்லாம் எல்லாமே பழுதாக்கி வைக்கிறது. இதெல்லாம் அப்படி நான் சொல்றதெல்லாம் இதுக்கு மாதிரி இருக்காதா? இருக்கும் சார். கற்றல் ஆர்வம் குறைவும் அதுல வருமே சார். எப்படி? கற்றல்ல ஆர்வம் குறைவும் வரும் தானே அவங்களோட செயற்பாடுகள்ல. நடத்தை சார்ந்த. வெரி குட், ரைட். நடத்தை சார்ந்த அந்த அவங்க வந்து இப்ப செயற்பாடுகள் ஒழுங்கா இருந்தா, செய்யக்கூடிய வேலைகள் திருத்தமா இருந்தா தானே மத்தகள் ஆர்வமா செய்யக்கூடியவங்களா இருக்கும். அப்ப ஊக்க ஆர்வமின்மையும் வரும். என்ன? விருப்பமின்மை. பாடசாலைக்கு வாரத்துல விருப்பம் இல்லை, ஒன்றும் செய்யறல்ல, வேலைகள் கொடுத்த வேலைகளை செய்யறல்ல. இதெல்லாம் நடத்தை சார்ந்த பிரச்சனை தானே. சண்டையிட்டு கொள்றது, அடிக்கடி ஞாபகம் மறதி. ஞாபகம் மறதி நடத்தை சார்ந்த பிரச்சனை. வெரி குட், ரைட். ஓகே. வேற
what else? அப்ப நிறைய நடத்தை சார்ந்து வேற என்ன ஒன்று நடத்தை சார்ந்த பிரச்சனை, மற்றது என்ன பிரச்சனை? நடத்தை சார்ந்த ஆ விளங்கல. ஒன்று நடத்தை சார்ந்த பிரச்சனை, மற்றது வருமே. எப்படி ஒழுக்க செயற்பாடுகளும் அவங்களோட வருமே. என்ன செயல்பாடுகள்? என்ன செயல்பாடுகள்? கிளியர் ராமிக்கு கூட சொல்லுங்க. ஒழுக்கமின்மையும் வருமே சார். அது நடத்தை தானே. நடத்தை தவிர வேற எதுவும் இருக்கான்னு சொல்றேன். நடத்தை தவிர்ந்த வேற எதுவும் இருக்கான்னு தான் இந்த கேள்வி. சொல்லுங்க கொஞ்சம் பண்ணுவீங்க. ஹலோ சமலை, நான் ஒரு டிஸ்கஷன்ல இருக்கிறேன், முடிச்சுட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, அதான் நான் பள்ளி போகல எடுத்துருந்தீங்க, அப்புறம் வந்து இப்போ ஒரு ஆன்லைன் டிஸ்கஷன் இருக்கிறேன், எடுக்கிறேன். ஓகே 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 சொல்லுங்க. வேற ஒரு நடத்தை தவிர வேற என்ன? அதான் இந்த கேள்வி. நடத்தை தவிர வேற என்ன பிரச்சனை இருக்கு பிள்ளைகளுக்கு? வேற ஒரு பிரச்சனை இருக்காதா? நடத்தை தவிர வேற எதுவும் பிரச்சனை இருக்குமா? நடத்தை மட்டும்தானா? ஒழுக்கமின்மையும் குழப்பம் பண்றதும் அதை தவிர வேற எதுவும் பிரச்சனை இருக்குமா? உடல் குறைபாடுகள் உள்ள அது குழந்தைகள் நமக்கு நாம திருத்தி செய்யலாம். அது வேற. உடல் குறைபாடு இருக்கும், வெரி குட் இருக்கும். பட் எங்களுக்கு உடல் குறைபாட்டுக்கு நாங்க என்ன செய்ய முடியாது? தீர்வு வழங்க முடியாது. எங்களால முடியாது. என்ன அப்ப எங்களால என்ன செய்ய முடியாது? அதுக்கு தீர்வு வழங்கலாம். ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கலாம், பட் இது சார்ந்த பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு தீர்வு வழங்க முடியாது. ஓகே, வேற என்ன பிரச்சனை? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு ஆக்களும் கொஞ்சம் யோசிக்கையும் வேணும். என்ன குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப சூழல் பிரச்சனைகளுக்கு நாங்க அதெல்லாம் இதுல செல்வாக்கு செல்லும், பட் எங்களுக்கு தீர்வு வழங்கலாமா? குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாடசாலையில ஒரு ஆசிரியர் கற்றல் கற்பித்தலின் போது உள்ள பிரச்சனைக்கு தான் தீர்வு வழங்கலாம். என்ன அப்படித்தானே? நாங்க திடீர் நோய்கள் உள்ள பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா எடுக்கலாம், பட் எங்களுக்கு தீர்வு வழங்கலாம். என்ன நாங்க பாடங்கள்ல கவனம் குறைவான பாடம் சார்ந்த பிரச்சனை. வெரி குட் வெரி குட் வெரி குட். பாடம் சார்ந்த பிரச்சனை எங்களுக்கு மெயின் பிரச்சனை. பிள்ளைகள் கற்கிறதுல உங்களோட பாடம், நீங்க என்ன பாடம் கற்பிக்கிறீங்களோ அந்த பாடம் சார்ந்த பிரச்சனையில எங்களுக்கு மெயின் பிரச்சனை தானே. அது எங்களுக்கு ஒரு மெயினா இல்லையா? மெயினான பிரச்சனை. இந்த பாடம் நான் வாரணும் அதை கதைச்சாதான் உங்களுக்கு அந்த இது விளாங்க. என்னத்தை பத்தி நாம கதைக்கிறோம். ஓகே, இப்ப பாப்போம். பாடம் சார்ந்த பிரச்சனை வருது. சரி, இப்ப இதெல்லாம் பாருங்க. நரிக்கிற நாம எழுதின நரிக்கிறதெல்லாம் என்னது? நரிக்கிற உழவை பார்த்து கொள்ளுங்க. இப்ப உழவை பாருங்க. ஓண்டா பாருங்க. என்னென்ன பிரச்சனை வருது இதுல? பாடம் சார்ந்த பிரச்சனை இருக்குதா? எழுத்து பிரச்சனைகள் இருக்கு. அண்ணா எழுத்து பிரச்சனை வேற. ஞாபகத்தில் வைத்திருத்தல் தொடர்பான பயிற்சிகளை செய்யாமை.
பயிற்சிகளை செய்ய வெரி குட், அது பாடம் சார்ந்த பிரச்சனை. ஓகே, செயற்பாடுகளில் ஈடுபடாமை, பிராக்டிக்கல் செய்யறதில்ல, பாடம் சார்ந்த பிரச்சனை தானே. ஓ சார். ஏன்னா எண்ண கருக்களை சரியாக இனம் காணாமை. விளங்காமை, வெரி குட், ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வருதா? எக்ஸன் ரிசர்ச்ல இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க நல்லா. இதுல கவனம் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு, இப்ப நான் ஏனென்றா நிறைய பேருக்கு இந்த எக்ஸன் ரிசர்ச்ங்கிற ஏன் விளங்காம இருக்குதா, இப்ப நான் நிறைய கதைச்சிட்டு தான் எக்ஸன் ரிசர்ச் நடைமுறைக்கு வருவேன். விளங்கிட்டா? இப்ப நீங்க ஒரு குறிப்பெடுத்துக்கொள்வீங்களோ தெரியாது, எப்பயும் லெக்சர்ல குறிப்பெடுக்கிற பழக்கங்கள் இருக்குமா தெரியாது உங்களுக்கு, இருக்குதா? அப்படி அப்படி பழக்கங்கள் இருக்குது அவங்கள்ட்ட, குறிப்பெடுக்கிற பழக்கங்கள். ஓ ஓ சார் ஓ குறிப்பெடுக்கிறோம் சரி. சார். நான் குறிப்பெடுத்துக்கொள்ளும், குறிப்பெடுத்தா நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் ஃபாஸ்டா வரும், இல்லைன்னா கொஞ்சம் வராது. ஓகே, இப்ப இப்ப உங்களோட வகுப்பறையில இல்ல இதுல இந்த சொன்னீங்க அங்க அங்க படிப்பிக்கிற ஆட்கள் இருக்கிறீங்கன்னு, சில இடங்கள்ல டியூஷன் கொடுக்குற ஆட்கள் இருக்கிறீங்க, சில இது தனியார் இதெல்லாம் படிப்பிக்கிற ஆட்கள் இருக்கிறீங்களா, பிரைவேட் டியூஷன்கள் இருக்கிறீங்க? ஓ சார். ரைட். இப்போ இப்படியான பிரச்சனைகளை இனம் காணலையா நீங்க? காண்றேன் சார். பிரச்சனை இருக்குதுதானே, நிறைய இனம் கண்டிருக்கும் சார். நிறைய நிறைய இனம் காண்றேன் சார். நிறைய காணப்படுற பிரச்சனை. இப்ப இது இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே நாம ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கதைச்சோம், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உட்படுத்திய கல்வி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதான் சொல்றாங்க முடிய கதை. ரைட். அப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா அந்த இந்த பிரச்சனைகளை நீங்க இப்ப இனங்காணக்குள்ள நடத்தை சார்ந்த பிரச்சனை என்ன கொஞ்சம் பண்ணுவீங்க.
ரைட், ஓகே. அப்போ சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் அவசரமானது கூட ஒன்று வந்துட்டு. அப்போ இப்போ இந்த பிரச்சனை அவ்வளவுலையும் இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனையை காண்றீங்க. இப்போ நீங்கள் பிரச்சனை எப்படி நான் காண போறீங்க? இப்போ உங்களோட ஐடியாவில் சொல்லுங்க. எப்படி நீங்கள் வகுப்பறையில நான் காண போறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க இப்ப வகுப்பறையில என்ன முறையில இப்ப பிரச்சனையை நாம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும் எப்படி நான் காண போறீங்கிறது நீங்க சொல்லுங்க. பிரதிபலிப்பினூடாகத்தான் இனம் காண முடியும். ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. ஒவ்வொரு ஆளா. சார் சார் புள்ளோட கற்றல் செயற்பாடுகள்ல அவங்க பின்தங்கிய நிலையில இருக்கிற சொல்லுங்க. என்ன மாதிரி ஒரு ஆக்களும் சொல்லுங்க அவங்களோட கருத்துக்களை. எப்படி நீங்க இனம் காண போறீங்க? அதாவது வகுப்பறை கற்றல் கற்பித்தல பிரதிபலிப்பு ஓகே. எப்படி இனம் காண போறீங்க? விரைவா சொல்லுங்க. புள்ளோட செயற்பாடுகள் ஆக்டிவ் உங்களோட கவரேஜ் உங்களோட கவரேஜ் பிரச்சனையா இருக்குது. ஒருக்கா பாருங்க. சொல்லுங்க. பிள்ளைகளை இப்ப நீங்க இனம் காண போறீங்க வகுப்பறையில. இப்ப இதுக்கு விட கண்டா உங்களோட எக்ஸல் ரிசர்ச் பாஸ். சொல்லுங்க. என்ன முறையிலே நான் காண போறீங்க? நீங்க சும்மா ஓகே பிரதிபலிப்பு தான். பிரதிபலிப்பு நல்லா படிச்சு கொண்டிருக்கிற புள்ள திடீரென்று பாடத்துல கவனம் செலுத்துற குறவு. சரி, இப்ப அதை நீங்க ஆசிரியராக இனம் காண்றதுக்கு எப்படியான விஷயங்களை நீங்க செய்யணுங்களாம் கேள்வி. பயிற்சிகள் போன்றவற்றை வழங்குவதன் மூலமா அவங்களுடைய ரெண்டாம் கட்டம் பயிற்சி வழங்குற ரெண்டாம் கட்டம். அதெல்லாம் பிறகு செய்கிற வேலை. அதுக்கு முதல் ஒரு ஆசிரியராக நீங்க பிரச்சனை இனம் காணணும்னா நீங்க என்ன செய்யணுங்கிறா இந்த கேள்வி. ஒரு ஆசிரியராக பிரச்சனை இனம் காணணும். இது விளங்கினா உங்களோட எக்ஸாம் 100% சக்சஸ். அவ்வளவுதான் சப்ஜெக்ட். சொல்லுங்க என்ன மாதிரி மாறி சொல்லணும் வா. இப்ப நீங்க சும்மா வகுப்பறையில கற்றல் கற்பித்தல்ல ஒரு பிள்ளை இனம் காண ஒரு டீச்சர் தொடர்ந்து ஒரு வகுப்புல பாடம்
டைம் செய்யறதுக்கு இப்ப ஒரு மாசம் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களே, அப்ப அந்த புள்ளோல எந்த புள்ள எந்த மாதிரின்ற லெவல் டீச்சருக்கு தெரியும். டீச்சர் அப்ப எப்படி தெரியும்? திடீர்னு அத மார்க் பண்ணி கொண்டுதானே வர. அப்ப இல்ல திடீர்னு செயற்பாடுகள்ல ஒரு எக்ஸாம் உண்டோ இல்ல தவணை பரீட்சை உண்டோ வச்சுறது மூலமா அந்த புள்ளோட அந்த படிப்புல எந்த அளவு வீக்குது ஆர்வம் ஒரு பரீட்சை தவணை பரீட்சை ஒன்று வச்சுற இல்ல குழு செயற்பாடுகள் கொடுக்குற அதுல அவங்க ஆர்வமா செய்யறா இல்லையான்னு பாக்க. அண்ணா நீங்க வந்த அந்த பாயிண்ட்ல இந்த பரீட்சைங்கிறத விட ரெண்டாவது சொன்ன பாயிண்ட கொஞ்சம் கூட கவனம் செலுத்தி யோசிங்க. ஏன்னா நீங்க ரெண்டாவது சொன்ன சரி இந்த குழு செயற்பாடுன்னு சொன்னீங்க, அது ஓகே. பரீட்சை மூலம் இனம் காண்றது கொஞ்சம் ஓகே இல்ல. நான் சொல்றது கிளியரா தெரியல. பரீட்சை மூலம்ங்கிறது கொஞ்சம் பிரச்சனை. பரீட்சை மூலம்ங்கிறது பரீட்சை என்று சொன்னது கொஞ்சம் மதிப்பீடுகள் செய்யறதுகள். மதிப்பீடு செய்யறதுக்கு முதல் மதிப்பீடு செய்யறதெல்லாம் பிறகுதானே, கற்பித்தல் முடிஞ்சதுக்கு பிறகு. நீங்க இந்த விடயத்தை பழகினீங்கன்னா உங்களோட எக்ஸல் ரிசர்ச் முழுமையாக வெற்றி அடையும். அதுக்காக நீங்க யோசிக்கவே தேவையில்லை. இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு ஆசிரியராக பிரதிபலிப்ப எழுதுறதுக்கும் செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யணுங்கிறான் கேள்வி. உங்களோட பணி எப்படி அமையணுங்கிறான் கேள்வி. உங்களோட பணி எப்படி அமைஞ்சா நீங்க ஒரு ஆசிரியராக எப்படி இனம் காணலாம் கேள்வி பழகிட்ட தெரியாது. பிள்ளைகளுக்கு அந்த பழகுதல் மூலம் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் நடத்துவதன் மூலம் அவங்கள பத்தி அதெல்லாம் அதை விட இப்ப நீங்க வகுப்பறையில சரி நேரடியாக உங்களோட கற்றல் கற்பித்தல் எப்படி அமையணுமா அதுக்காச்சும் பதில் சொல்லுங்க. கற்றல் கற்பித்தல் எப்படி அமையும்? கவரக்கூடிய மாதிரி இருக்கணும் சார். கவரக்கூடிய மாதிரி, அதையும் விட இன்னொரு வடிவம் விளங்கக்கூடிய மாதிரி மீக்கணும். பாடத்துல இப்ப நாங்க சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு விளங்கி இந்த அவங்களா கேள்விகள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். கேள்வி கேட்கக்கூடிய இன்னும் அந்த இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாரீங்க. பட் நம்ம அந்த சரியான பாயிண்ட்டுக்கு வாரது மாதிரி இல்ல. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான நேரடியான தொடர்பு ரெண்டு விதமான கற்றல் கற்பித்தல் செயல்முறைகள் இருக்கிறது. ஒன்று ஆசிரியர் மையம், மற்றது மாணவர் மையம். ஆசிரியர் மையம், மாணவர் மையம். ஆசிரியர் மையம் என்ன? ஆசிரியரை மையப்படுத்தி கற்றல் கற்பித்தல் ஒரு நடைமுறையாக. எப்படி ஆசிரியர் மையம் என்ன? நீங்க கற்பிச்சுட்டு போற, நீங்க நீங்க புத்தகத்தை எடுக்கிற படிப்பிக்கிற எல்லாம் நடக்கும். ஆனா மாணவர்கள் படிக்காததை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. நோ ப்ராப்ளம். படிக்கலாம், படிக்காம விடலாம். விரும்பினா படிக்கலாம். சார் இப்ப நவீன கால போக்கோட தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியோட பிள்ளைகளுக்கு தற்கால நடப்புகளோட படிப்பிக்கிறப்ப பிள்ளைங்க ஆர்வமா அத கற்றுக்கொள்வாங்க சார். இதுல சுருக்கமா சொல்ல போனா மாணவர் மைய கல்வி சொல்றது என்னன்னு விளங்கினீங்கன்னா உங்க எக்ஸாம் ரிசர்ச் மாணவர்கள் சார் கேள்வி கேட்டு படிச்சுறது. ஆசிரியர் மைய கற்பித்தல்ன்றது ஆசிரியர் பாடத்தை படிப்பிச்சுட்டு கேள்விகள் கொடுக்குற அப்ப புள்ளைகள் அதுக்கு விதி எழுதுறது. மாணவர் மைய கற்பித்தல்ன்றது மாணவர்களா இப்ப நாங்க ஒரு டீச்சர் ஒரு தலைப்பை கொடுத்தேன்னு சொன்னா அதை பத்தி மாணவர்கள் தேடி அதுக்குரிய விளக்கங்களை மாணவர்களா செல்றது. ஓகே, ரைட், வெரி குட், ரைட். உங்களோட ஆன்சர் கொஞ்சம் வருது. பட் இதை இன்னும் துல்லியமா சொல்லணும். இப்படி சொன்னா சரியானது நீங்க சொல்லுங்க. அப்ப நான் சொல்றது செயற்பாட்டூடாக மாணவர்கள் செயற்பட்டு கற்றலில் ஈடுபட. இப்ப மாணவர் ஒரு வேலையை செய்யறான் இல்ல, கொடுத்த தமிழ் கட்டுரை எழுதல்ல, வசனம் எழுதல்ல, சரிதானே? இலங்கை படத்துல ஆறுகளை குறிக்கல, இந்தாத்தானே உங்களுக்கு அவன்கிட்ட பிரச்சனை விளங்கும். நீங்க
போட்ல படத்தோட்டி நீங்க பேர் குறிச்சு போட்டு போனா பிள்ளட பிரச்சனை உங்களுக்கு விளங்குமா? நியாயமா யோசிங்க. நீங்க போட்ல ஒரு மாணவர்கள் வந்து சொல்லுங்க. சுயமாக கற்றல்ல ஈடுபடுறது மாதிரியான சுயமாக சார் செயல்பாடுகள் இப்ப இருக்குங்க சார். சொல்லுங்க. மாணவர்களா ஒரு விடயத்தை இப்ப நாங்க ஒரு காட்சி படத்தை கொடுத்தேன்னு சொன்னா டீச்சர் அந்த காட்சி படத்தை மட்டும்தான் கொடுக்கறது. மாணவர்களுக்கு செல்ற இதை பத்தி நீங்களா தேடி எழுதி கொண்டு வாங்கோன்னு சொல்லி. அப்ப மாணவர்கள் என்ன செய்யற அதை பத்தி விஷயங்கள் இப்ப புதிய நவீன முறையில கூகுள்ல அப்படி நிறைய இதுகள்ல யூடியூப்ல அப்படி தேடி படிச்சுக்கோ அதுக்கான விடைய தேடிக்கொண்டு வர்றது மாணவர் கற்பித்தல். அப்ப மாணவர் மைய கற்றல்ங்கிறது மாணவராக கற்றல்ல ஈடுபட்டு கற்றுக்கொள்வது ஆசிரியர் வசதி செய்து கொடுத்து வளங்களை கொடுத்து அவர்களை கண்காணிக்கிற வேளாண் ஆசிரியர். இது சரியா நான் சொன்னது? ஓ சார் சரி. ஓ அப்ப சார் கரெக்ட். அப்பதானே மாணவரை நாங்க இனம் காணலாம், அவன் பிளவுறான. ஆனா இப்ப நீங்க கற்ற முறையை மனச்சாட்சியை வச்சு சொல்லுங்க, அவன் எப்படி நீங்க உங்களோட ஆசிரியர் கற்பிச்சாங்க? ஏடா ஆசிரியர் எதுவும் பாடத்தை விளங்கப்படுத்திட்டு கேள்வியும் சொல்லித்தார, கேள்வி எழுதிட்டு கேள்விக்கு விடையும் ஃபர்ஸ்ட் அண்டாக்கி சொல்லித்தார. அப்ப எங்களுக்கு சொல்ற இப்ப கேள்வி எழுதினது விடையெல்லாம் நீங்க வீட்டுல வைத்து எழுதி கொண்டு வர சொல்லி. அப்ப நீங்க இப்ப சும்மா வெறுமனே பரீட்சை மையமான கல்வி, பரீட்சைக்கு மட்டும்தான் தயாராகுது. சோ எக்ஸாம் குழு ஒப்படைகள், தனி ஒப்படைகள், செயற்பாடுகள் செய்ய சொல்லி கொடுப்பாங்க சார். ஒப்படை இல்ல, நான் கேட்கிறேன் வகுப்பறை இல்ல. சரி, எங்களுக்கு கேள்வியை தந்து விடைய நம்மளாவே தேடி எழுத சொல்லுவாங்க சார். அது ஒரு முறையா? அது கற்பித்தல் முறையா? இப்ப விடைய நீங்க நான் கேட்கிற என்னண்டா இப்படி சார் அவங்க நம்மளுக்கு இப்படித்தான் வரும்னு சொல்லி காட்டிட்டு விடைய மட்டும் சொல்லாம அது எப்படி எல்லாம் வரும், எப்படி எல்லாம் தேடலும் அப்படி எல்லாம் சொல்லி தந்ததுக்கு பிறகு அப்ப மாணவர் கொஞ்சம் தேடலாம் மீக்குமே சார். நம்மளாவே படிக்கிறதுக்கு இது ஒரு தூண்டுதலாம் மீக்குமே சார். அதை விட நான் ஈஸியா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், பார்ப்போம் அது பொருத்தமாண்டு பார்ப்போம். இப்ப கட்டுரை உண்ட ஒரு வசனங்கள் அமைக்கிறத பிள்ளைகளாக அமைக்கிற போது திருத்திர இலவா இருக்குமா, இல்ல நீங்க வசனத்தை எழுதி விட்டு இப்படித்தான் வசனம் அமையும் கரும்பலையில் எழுதி விட்டு பிள்ளைகள் எழுத சொல்ல நல்லமா? உண்டு, ஒவ்வொரு கேஸா சொல்றேன். ஒரு சயின்ஸ் பிராக்டிக்கலை பிள்ளைகளை செயற்பாடை செய்ய விட்டு அதுல உள்ள பிரச்சனைகளை இனங்காட்டுற நல்லமா, அல்லது நாம செய்து காட்டி நாம வாயால போட்ல விளங்கப்படுத்தி போடுறது நல்லமா? அல்லது ஒரு இலங்கை படத்தை நீங்க கொண்டாந்து போட்ல ஒட்டி இன்ன இடத்துல என்ன ஆறு இருக்கிறது, இதுல என்ன ராசதானி இருக்கிறது, இதுல இன்ன அமைவர் இருக்கிறது, இதுல மலைத்தொடர் இங்க இருக்குதுன்னு அல்லது உலக படம் எடுத்து பேர் குறிச்சு போட்டு நீங்க போறீங்க, இது நல்லமா? அல்லது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உலக படம் உண்ட இலங்கை அல்லது இலங்கை படத்தை கொடுத்து இடங்களை பேர் குறிக்க நல்லமா? எதுல உங்களுக்கு பிரச்சனை இனங்காட்டுற சுகமாரி? மாணவர்கள் அவர்களே சுயமாக கற்றுக்கொள்றதுல தான் நாங்க பிரச்சனைகளை இனம் காண முடியும். இப்ப உங்களுக்கு ஒரு மனச்சாட்சியை வச்சு சொல்லுங்க. அப்படி சில இடங்கள்ல இல்லைன்னு சொல்ல வரல, பட் முழுமையாக எங்களுடைய இலங்கையை பொறுத்த வரையில இப்படி மாணவர்கள் செயற்பட்டு பின்லாந்து போன்ற நாடுகள்ல உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் வீடியோ உண்டு. எனக்கு அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் ஞாபகப்படுத்துறீங்களா அந்த வீடியோன்னு சொல்லி? எனக்கு அடுத்த எக்ஸன் ரிசர்ச் கிளாஸ்ல நாளைக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் போட்டுருக்கு, நான் அவங்கள்ட்ட சொல்றேன். சம்டைம் எனக்கு ஒரு சின்ன டின்னர் ப்ரோக்ராம் இருக்குது, அதனால அந்த கிளாஸை கொஞ்சம் 2 கிளாஸ் ஒன்று விடுபட்டிருக்கு, அது 2ஐயும் நான் போட்டு முடிக்கணும். உங்களுக்கு கிளாஸ் போட்டிருக்கு கொஞ்சம் போடுங்க. நாளைக்கு 23ஆம் தேதியும் இருக்கு. சாரி, உங்களுக்கு இல்லையா? அது 26 பட்ஜ் உங்களுக்கு போட்டிருக்குது எக்ஸன் ரிசர்ச். உங்களுக்கு நாளைக்கு இல்லைன்னு? நாளைக்கு இல்ல தானே? டைம் டேபிள் பிரச்சனை கிடையாது. டைம் டேபிள் போட்டிக்கல்ல எங்களுக்கு. ஓ, டைம் டேபிள் நீங்க லிங்க் போட்டா தான் நாங்க கிளாஸ். நான் பேசுறேன். நான் உங்களுக்கு 29ஆம் தேதி அடுத்த கிளாஸ் போட்டுருக்கு, பட் ஏற்கனவே ஒன்று மிஸ் ஆயிட்டு ஞாபகம் இருக்குதா? ஒரு கிளாஸ் அதையும் 29 அப்ப 2 கிளாஸ் போட்டா எங்களுக்கு முடிச்சு கொள்ளலாம். சரியா? இடையில ஒரு கிளாஸ் போடுவோம். நான் வார சாட்டர்டே மாதிரி சொல்றேனே, சரியா? ஓகே ஓகே சார். நான் அவன்கிட்ட சொல்லி விடுறேன். நான் டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ
அதுதான். பள்ளி போய்க்காரு வருவார் 8:30 தானே சொன்னாரு 8 மணிக்கு பள்ளி போய் தொழுது வருவாரு ரோஜா வந்தா சரி தானே நான் தொழுது வருவாரு அனுப்பிவிட்டேன் ஓகே ஓகே ரைட் சொல்லுங்க இப்ப அதை நான் பேசுவோம் ஓகே அது பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு விளங்குதான் தான் மாணவர்கள் செயற்பட்டு கேட்கிற அடுத்த கிளாஸ் எனக்கு ஞாபகப்படுத்துங்க ஒரு வீடியோ காண்பிக்கிறேன் அந்நேரம் உங்களோட வழங்கும் இலங்கையில எவ்வளவு எனக்கு இப்போ இல்லை இருந்தா காண்பிச்சிருவேன் கொஞ்சம் பொறுங்க ஒரு ட்ரை ஒன்று பண்ணுவோம் ஏதாவது அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒன்று வரும் என்னென்னா நாங்கள் எவ்வளவு பின்னடைவா இருக்கிறோங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க 7 மண்டா அந்த வீடியோ இருக்குமா இருந்தா உங்களுக்கு காண்பிச்சு விட்டுறலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு 7 ஆண்டு பார்க்குறேன்னா எனக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன்னா கேபி கொஞ்சம் ஜஸ்ட் வெயிட்டா இருந்தா ஈஸி உங்களுக்கு அது இருக்குமா இருந்தா உங்களுக்கு அந்த வீடியோவை நான் காண்பிச்சா ஆராய்ச்சி வெயிட் இருக்குது அது கொஞ்சம் பாப்பமா அந்த வீடியோட பாப்பமா ஓகே சார் ரைட் பாப்போம் இல்லை பார்த்தா நல்லம் ஏதுமோ தெரியாது ஷேர் ஆயிருக்குதா ஹலோ இப்ப ஓகே சார் பின்லாண்ட் கிளாஸ் ரூம் உங்களோட கிளாஸ் ரூம் பாருங்க எத்தனை டீச்சர்ஸ் நிற்கிறாங்க ரெண்டு டீச்சர்ஸ் பாருங்க 2 பேரா flexible classrooms are. Taking over the road, now they will plan their groups. The flexible classroom. You can see the noise level of the teachers work is quite small. You will find that they are doing on the road. Now form the groups. என்ன செய்யறா அவ என்ன ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சா ஒரு சத்தம் கேட்டதா ஹலோ இல்ல சார் கேட்கல பெல் ஒன்று அடிக்கிற கேட்கலையா ஒண்ணும் கேக்குது இல்ல சார் பாருங்க பாருங்க இல்ல சார் எதுவுமே கேட்கல வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டக் இல்லையா இப்ப பரவாயில்ல நான் இப்ப ஆட்டுக்கிறேன் சத்தம் கேட்குதான்னு சொல்லுங்க இப்ப கேட்குதா ஆமாம் சார் பெல் ஒன்று கேட்டுச்சு சார் பெல் அடிக்க சத்தம் கேட்டுச்சா ஓ சார் ஏன் பெல் அடிச்சு சொல்லுங்க ஏன் பெல் அடிச்ச ஏன் பெல் அடிக்கப்பட்டது சத்தத்தை குறைக்கலாம் சார் பிள்ளைகளை சத்தத்தை குறைச்சு உடனே ஒழுங்காங்க பாருங்க எப்படி கண்ட்ரோல பாருங்க No, they are making four.
பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? செயற்பாடுல ஈடுபட போறாங்களா இல்லையா? ஓ சார். இப்ப பாருங்க. இப்ப இந்த பிள்ளைகளை உங்களால இனம் காண முடியுமா முடியாதா? செயற்பாட்டுல முடியும் சார். ஈடுபடக்கூடிய யாரு ஈடுபட்ட, யாரு ஈடுபடல, யாரு வெட்டுறாங்க, யாரு ஒட்டுறாங்க, யாரு காய்ச்சிட்டு இருக்கிறாங்க, யாரு சேட்டை பண்றாங்க, யாரு பிரச்சனை படுத்துறாங்க, இவங்க மிச்சம் வினைத்திறனா வேலை செய்யறாங்க, என்னென்ன குறைபாடு இருக்கு, இவங்களுக்கு ஒட்ட முடியுதா, எடுத்து வைக்க முடியுதா, கொமாண்டுக்கு இயங்க முடியுதான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? முடியுமா இல்லையா? முடியும் சார். முடியும். இப்ப பாருங்க, இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா அல்லது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்க சார். மகிழ்ச்சியா. நம்மட பாடசாலையில் எப்படி இருக்குது? பிள்ளைகளு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா கஷ்டம். இருப்பாங்க சார். ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. நாங்க எப்படி மகிழ்ச்சியா டீச்சர்ஸ் வச்சிருப்போமா? டீச்சர்ஸ் ஆகி நாங்க எங்களை மகிழ்ச்சியா வைக்கிற வாய்ப்பு இருக்கிறாங்க எங்களுக்கு. நாங்க மகிழ்ச்சியா வச்சிருக்கிறோமா பிள்ளைகள? இப்படி செயற்பாடு புடுறோமா? இல்ல. பாருங்க, இன்னொரு வீடியோ ஒன்று காண்பிக்க போறேன். இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஸ்டாப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு வீடியோல காண்பிக்கிறேன்னா வெயிட். அது கடும் பேர்த்தான வீடியோ, அதை பார்ப்போம் என்னன்னு. வெயிட்டா paperille ja sitten tehdään Classroomista. இன்னொரு வீடியோ ஒன்று காண்பிக்கிறேன், அதையும் பாருங்க. சரியா? அதையும் பார்த்துட்டு இப்ப கொஞ்சம் போடுங்க. ஷேர் ஆனா சொல்லுங்க. ஷேர் ஆயிட்டா? ஓ சார். ஓ சார். அந்த லீவ் ஆகி போற ஆக்கள் 13 பேர் 14 பேர் இருந்து இப்போ 4 பேர் லீவ் ஆகிருக்கிறாங்க. இந்த எக்ஸல் ரிசர்ச்சுக்கு மட்டும் வந்துட வேணாம். நான் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் பேரா. லீவ் ஆகிற ஆக்கள் அப்படியோ எக்ஸல் ரிசர்ச் வேற எங்கேயும் போய் செய்யட்டுமா? ஓகே. It's 8 a.m. on a cold morning in the suburbs of Helsinki. These primary school children are getting ready for class. This morning's lesson, ancient history. Well, they are reading with pairs some texts about Egyptian ancient life. They are reading, and then I'm going to ask something. What did they find out from the book? I think we all are ready now. This is a school system that for years has been among the world's best. And then what about this gold one? Yes, Minttu, please. And yet these kids will spend half as much time in a classroom as Australian children. When you go to the first grade, when you are 7 years old, the amount of hours is 20 hours a week. It's the minimum. And then it gets more hours the older you get, but it should feature in their classrooms. Me tehdään sellaista
pyramidiprojektia, missä nyt me kirjoitetaan hieroglyfeillä meidän nimet paperille ja sitten me tehdään Classroomista tehtäviä. 11-year-old Mintu Latumaki asks to leave class to work at the school's own student-run cafe. You can go. Yeah. That's okay. One cake for இது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. என்ன நிக்கிற கேர்ள் ஆரு? இந்த கேர்ள் ஆரு? யார் இந்த கேர்ள்? இந்த கேர்ள் யார்? யார் இந்த கேர்ள்? ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் தான் யார் பிசினஸ் பண்றா பாருங்க. the cameraman. Candy. One cake for me and 2 coffees. How much is it? €2 and 60 cents. How much change? Is there a tip jar? Do you have tips? Tips, okay. In Finland, school lunches, like books and excursions, are free. The kids select what they want, sit down with their friends and teachers to eat before they clean up after themselves. The children rug up again to play outside. Some play a raucous version of soccer, some play basketball, while others wait for the hockey rink. Are not allowed to raise promise to be equal. His older brother Levi is in year 7, and this afternoon he's gone. ரைட், இப்போ இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை மட்டும் பார்த்தோம்னா ஓகே, வெயிட் பண்ணுங்க. அது வந்து ஃபிலிப் கிளாஸ் ரூம், சரியான ஃப்ளெக்சிபிள் கிளாஸ். பாருங்க எப்படி இந்த கிளாஸ் ரூமை பாருங்க. நைஸ், வெரி நைஸ். The transformation of space has completely elevated. ஷேர் ஆயிட்டுதான், ஷேர் ஆயிருக்கு. ஷேர் ஆகிருக்கு. பாருங்க, இதை பாருங்க, இதை கொஞ்சம் பாருங்க. கிளாஸ் How do we provide the environments that kids need? Sometimes to be in their caves and be private, sometimes to be at the watering hole and working in small collaborative groups, and sometimes in cross-pollination where they're able to really share their work and work with each other. My kids love to be under things, behind things, around things. We have 5-gallon buckets in my room that we sit on. We sit on crate seating that I made in my backyard out of a crate and some plywood and some foam. And I also just threw a lot of pillows on the floor. Offspring is like a baby squirrel. Is that something that might be important to your research? It might be important. From day one, I've said, you may sit anywhere you like as long as you're safe in our classroom. That's working out really well. Keep on நல்லா going. observe பண்ணுங்க. We're really looking at how do we support kids working collaboratively? And we can't do it if we're isolated in rows and every kid's an island. The first thing that has to happen is the teacher has to have a vision for their room and a willingness to say, I'm going to throw out some of this stuff. I don't need this traditional schooling equipment. When you walk into a room that we have done, you'll see tables. You don't see individual student workspaces. In some classrooms, you'll see at least 3 kinds of seating. You'll see flexible bookshelves that are mobile that can be moved so that the room can be totally opened up, or little nooks and crannies can be created so that everybody can see everybody and we can participate as a community. It helps plants grow. Good. Do it on a dime.
what we found is teachers are really hitting the streets the week that college kids leave town and seeing what they can buy for their classroom. This is what I'd like you to accomplish today. Beginning of the year is a good time to ask if any of you have a couch or a chair that you have just sitting around. The kids would like to read on it, and it could be a reading corner. And that's how I started. And then it grew and grew because it was so successful. When the students walk in the room, I'll say, sit where you work the best. When I like get down into a couch and more comfortable, it's almost like it's a bit distracting. Like it's not exactly the environment I want to be working in, but for other people, clearly they have their optimum working environment. Miss Harris lets us like choose, and also since she lets us choose, we ultimately choose what's best for us. We work better together and individually. Seeing the kids not only be a lot more engaged, but they seem happier. They seem more likely to engage in conversation. Because the space in this room has evolved throughout the year, the students' work has improved immensely. Their grades have improved. Just the conversations that they have with each other are so invigorating to hear. என்ன சொல்றீங்க? கருத்துக்கள் சொல்லலாம். இதை நான் ஏன் காண்பிச்சேன்னா இந்த எக்ஸன் ரிசர்ச்சில் பிரச்சனைக்காக தான் சொன்னேன். எங்களுக்கு இருக்கிற சவால் என்ன? எக்ஸன் ரிசர்ச்சில் வெளிநாடுகளை என்ன செய்யுது? இதான் உங்களுக்கான பதில்கள் சொல்ல வேண்டிய நேரம். சொல்லுங்க. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க ரொம்ப பிளெக்சிபிளா அவங்க பாடத்தை வந்து கற்பிக்கிறாங்க சார். செயற்பாடுகளை நிறைய செயற்பாடுகளை ஈடுபட வச்சு அவங்களுக்கு என்ன என்ன தெரியணும், எதுல எதுல ஆர்வமோ அதை மெயினா வச்சு படிப்பிக்கிறாங்க சார். படிப்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த இந்த பிரச்சனை ஸ்ட்ரெஸ் ஒன்று இல்லை. எப்படி இருக்குது கிளாஸ் ரூம் எல்லாம்? இப்ப நீங்க எப்படி டேபிள், டெஸ்க், சேர் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் கூட இல்ல. அவங்க குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பிளெக்சிபிளான ஒரு ஹோம் ஃபீல் அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த பாடத்தை கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா படிப்பாங்க அதுல ஈடுபட்டு. இப்போ ஒரு சின்ன கொஸ்டின்ஸ், எங்கட நாட்டுல ஏன் பிள்ளைகள் இவ்வளவு ரூடா இருக்கிறாங்க, இவ்வளவு கொடுமையா இருக்கிறாங்க, ஏன் இப்படி ஒழுக்கம் இல்லாம இருக்கிறாங்க, ஏன் இவங்க மரியாதை குறைவா இருக்கிறாங்க, ஏன் இவங்களோட நடத்தைகள் நெறிப்புறல்வா இருக்குது, எவ்வளவுதான் ஒரு பேராசிரியராக இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும் ஏன் அவங்க பேலன்ஸ் இல்லாம இருக்கிறாங்க? அந்த சூழல் அந்த மாதிரி இருக்கு சார். உண்மைதான், ட்ரூ, 100% ஐ அக்ரி. என்னண்டா எங்களோட என்வாயன்மெண்ட் பிளசண்டா இருக்குமா இருந்தால், நாங்க வளர்ற வளர்ப்புகள் நல்லா இருக்குமா இருந்தால், எங்களோட சிந்தனைகள் நல்லா இருக்கு. அதனால தான் இப்போ உங்களுக்கு பாடசாலைகள்ல தொழிலெடுத்தோன்னு இருக்கிற பெரிய சவால் தான், நாங்க படிச்ச எதையுமே ப்ராக்டிக்கலாக நாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல தான் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே தவிர முழுமையா பண்ண முடியாது. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, நான் ஃபின்லாண்ட்ல காட்டின ஒரு கிளாஸ் ரூம், வேறொரு நாட்டுல ஃபாரின்ல யூரோப்பியன் கண்ட்ரியில் உள்ள காட்டினது கிளாஸ் ரூம் 2-3 ஒப்பிட்டு பாருங்க. அவங்களோட கேன்டீன் எப்படி இருக்குது, அவங்களோட விளையாட்டு இடங்கள் எப்படி இருக்குது, அவங்களோட வகுப்பறையில் எப்படி இருக்குது, எவ்வளவு ஃபிளெக்சிபிள் இதா இருக்குது. லேர்னிங், ஃபிளெக்சிபிள் லேர்னிங், பிளெண்டட் லேர்னிங், சரிதானே, டெக்னாலஜி, மற்றது ஃப்ரீயா செயற்படுறாங்க, புத்தகங்கள் இல்லை, டீச்சர்ஸ் படிப்பிக்கிறாங்களா போர்ட்ல வச்சு, ஒயிட் போர்ட் பிளாக் போர்டை கண்டீங்களா? இல்ல சார். டீச்சர் கையில புக் இல்ல இருக்கா? சார், அவங்க ஸ்டூடெண்டோடய சேர்ந்து அவங்க வந்து அந்த செயற்பாடுல ஈடுபட்டு தான் இருக்காங்க, அவங்களோடய சேர்ந்துதான் இருக்காங்க. புக் வச்சிருக்கிறாங்களா? அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேசையில புக் இருக்கு, டீச்சர் கையில புக் எடுத்து அவ வாய்ச்சி கொண்டு படிப்பிக்கிறாவா? இல்ல சார். ஆனா எங்கட பாடசாலையில என்ன நடக்கும்? சார் வரக்குள்ள, டீச்சர் வரக்குள்ள எதோட வருவான்? புக்கோட தான் வருவாங்க சார். புக் எடுத்து என்ன செய்வாங்க? பிரிச்சு ஒவ்வொரு பக்கமாக விளங்கப்படுத்தி போர்ட்ல எழுதி
நோட்ஸையும் கொடுத்துட்டு போவாங்க. இதானே ஒரு எங்களை நடக்கிறது. இதைத்தான் நான் கேட்டேன், இலங்கையில அப்படி இருக்குதாங்க. இப்ப சொல்லுங்க, நாங்க ஏன் எங்களுக்கு இவ்வளவு சவால் இருக்குதுன்ற மனச்சாட்சிப்படி எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? எங்களால இந்த சவால்களை எதிர்கொள்ள முடியாம இருக்கு. இப்ப எங்களோட பிள்ளையர் எவ்வளவோ மேல்னு சொல்லணும். ஏன் எங்களோட பிள்ளையர் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க ஏன்னு சொல்லுங்க. இவ்வளவு வசதி இல்லாமலும் எங்களோட பிள்ளைகள் ஏதோ படிச்சு ஒரு கஷ்டம். உண்மையிலேயே ஒரு வகுப்பறையில காலையில 7 மணிக்கு பாடசாலைக்கு அல்லது ஈவன் 7:15க்கு 7:30 வச்சு கொள்வோமே, 7:30க்கு போன பிள்ளை ஒரு 2 மணி அல்லது முஸ்லிம் பாடசாலை 2:10, தமிழ் பாடசாலை 1:30 மணி, சிங்கள பாடசாலை இந்த நேரம் வரைக்கும் இறுக்கமான இந்த வகுப்பறையில இருந்த இருப்புல 7-8 மணித்தியாலங்கள் எந்த விதமான மகிழ்ச்சியற்ற சூழல்ல ஒரு பிள்ளை கற்கிறது என்றால் இது ஒரு சிரமமான பணியா இல்லையா? பிள்ளைகளுக்கு ஒரு சிரமமான செயலா இல்லையா? அந்த பாடங்கள்லயும் ஆர்வம் குறைகிறது பிள்ளைங்களுக்கு. பாடசாலைன்னு சொன்னா அதுல ஒரு வெறுப்பு வருது. இப்ப நமக்கும் இப்ப நீங்க உண்மைக்கு உங்கள மனச்சாட்சியை வச்சு உண்மையாக சொல்லுங்க. நீங்க விருப்பத்தோட காலையில இருந்து பாடசாலை கல்விக்காக ஓடி போனீங்களா? 1ஆம் வகுப்புல இருந்து பரவாயில்ல விளையாடுறதுக்காக போயிருக்கலாம். 6ஆம் வகுப்பு பிறகு A லெவல் வரைக்கும் மகிழ்ச்சிகரமா நான் பாடசாலைக்கு எப்படியும் போக போகிறேன்னு போறீங்களா? எனக்கு சரியான விருப்பமான இடம் பாடசாலை தான், மிக மகிழ்ச்சியான இடம் என்று போனீங்களா? அல்லது ஏதோ பிற வழியில படிச்சுத்தான் ஆகணும், வாழ்க்கையில நாம ஏதோ ஒன்றை முன்னேறி கொள்ள வேண்டும் என்றால் படிக்கத்தான் வேண்டும் என்று போனீங்களா? அது நிஜம்தான் சார். வேற வழி இல்லைன்னு தான் அது போறது. அது கம்ப்ளீட் பண்ணணுமே எங்களோட ஸ்டடீஸ. கட்டாய சூழ்நிலைனால போறோம். ஆனா இந்த பிள்ளைகள் எப்படி போவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நான் காட்டின பிள்ளைகள் எப்படி போவாங்க? விருப்பத்தோட போவாங்க சார். விருப்பத்தோட மகிழ்ச்சியோட ஹாப்பினஸா போவாங்க. இதுதான் இப்ப நாம உண்மையான ஃபேக்டுக்கு வரும். உங்களுக்கு ஒரு அளவுக்கேனும் மனச்சாட்சிப்படி ஒரு அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு வகையில இந்த கிளாஸ் ரூம பின்லாந்து இல்லாட்டியும் நாங்க ஒரு அளவுக்கேனும் இதை நாங்க கொஞ்சம் ஒரு வகுப்பறையாக மாற்றலாம், ஏதோ ஒன்றை செய்யலாம்ன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்க வரலாமா? அட்லீஸ்ட் ஒரு 20-30 வீதமாச்சு நாங்க வகுப்பறை ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் செயற்பாட்டு மைய வகுப்பறையாக மாற்றுறது நல்ல மாற்ற இயலும் என்று ஏற்றுக்கொண்டீங்களா? ஆமா சார், கண்டிப்பா மாற்ற முடியும். ஒரு உதாரணம், பிரைமரியில ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அளத்தல் படிப்பிக்கணும். நீங்க அளக்குறது எப்படி படிப்பிக்கலாம்? அதாவது இதை கொண்டு போய் அளத்தல் பிரைமரியில அளக்குற 2 விதம் அளப்பாங்க. எதேச்சியான அலகுகளை கொண்டு அளப்பாங்க அல்லது அளக்குற கருவிகள் ரூலர் அளவு நாடாக்களை கொண்டு அளப்பாங்க. எதேச்சியான கருவிகள் ஸ்ட்ரோ, சோக், பென் போன்றவற்றை கொண்டு மேசையில நீளத்தை அளக்குறது. உண்மையான அலகுகளை கொண்டு அளக்குறங்கிறது அவங்க ரூலரை அல்லது அளவு நாடாக்களை வச்சு அளப்பாங்க. ஓகே, அந்த சந்தர்ப்பங்கள்ல நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப எப்படி சொல்லுங்க? ஓகே ரைட். என்னன்னா உங்களுக்கு இந்த கவரேஜ் இஷ்யூ இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கம்மா. எனக்கு ஐ ஃபீல் வெரி சாரி. என்னடா இதை நான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக ஒரு நல்ல நிலையை கொண்டு வரணுங்கிறான் என்ற நோக்கம். எனவே நீங்க இப்ப கனவே உங்களுக்கு பிரயோசனமா இருக்கிறாரு. இந்த கிளாஸ் உங்களுக்கு பலனுள்ளதா இருக்கு. ஆமா சார், எஸ் சார். ரைட். இப்ப சொல்லுங்க, நீங்க ஒரு அளவுக்கு ஏதும் பிரைமரியில அளக்குற ஒரு சப்ஜெக்டை நாங்க செய்து கொள்வோம். எப்படி செய்யலாம் சொல்லுங்க? பிள்ளைகளுக்கு அந்த ஒரு சும்மா அதுல ஒரு மேசை ஒன்று அளக்கோன் பண்ணி சொன்னா அவங்களுக்காகவே அந்த கருவியை கொடுத்து அவங்களுக்கே அளக்க சொல்லுறது. ஒரு பிளாக் போர்டை அளக்க சொன்னா அவங்களுக்கே இந்த அந்த கருவிகளோ இல்லாட்டி மேசையை தீக்குச்சியை வச்சு அளக்க சொன்னா இல்லாட்டி பேனையை வச்சு அளக்க சொன்னா அவங்களுக்காகவே சேர்ந்து அதை அளக்க சொல்லுவேன் சார். வெரி குட், எக்ஸலன்ட் ஆன்சர். நீங்க சொன்னது 100% சரி. இப்ப அப்படி அளக்க சொல்ற நேரம் உங்களுடைய பணி என்னவாக இருக்கும்? அவங்க அளக்கிறத நாங்க மேற்பார்வையாளராக வேணும்.
நீங்க கணிப்பீடு செய்ய வேண்டும். அவர்களை அவதானித்து எங்கு எங்கு பிழை விடுகிறார்கள், எங்கு சரியாக செய்கிறார்கள், எந்த பிள்ளைகள் சிரமப்படுகிறார்கள், எவர்கள் வினைத்திறனாக அளக்கிறார்கள், இவர்களில் உள்ள வலுக்கள் என்ன, நலிவுகள் என்ன, வலிவுகள் என்ன என்பதை இலகுவாக இனங்காண முடியுமா முடியாது? முடியும் சார். பிள்ளைகளுக்கு டேப்பை பிடிக்கிறதுக்கு பயம், யாரு பிள்ளைகளுக்கு அளக்குறதுல தைரியம் இல்லாம இருக்குது, இதெல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? அளக்கும் போது யாரு எந்த பிள்ளையை தள்ளி விட்டது, எந்த பிள்ளை அளக்குற போது டிஸ்டர்ப் ஆக இருந்தது, மற்ற பிள்ளைகளை அளக்குறதுக்கு கஷ்டப்படுத்தியது இல்லாமலுக்கு மேசையை அளக்கும் முறை இதுதான். பாருங்கள், நான் அளந்து காட்டுகிறேன் என்று கரும்பலகையை நீங்கள் ஸ்ட்ரோ எடுத்து அளந்து அந்த முறை சக்சஸ் ஆகுமா? வெற்றி அளிக்குமா? நான் கேட்ட கேள்வி விளங்கியதா? இல்ல சார், விளங்குது. அதாவது நாங்க பிள்ளைகள் அளக்கிறதுக்கு பதிலா நாங்க ஒரு ஸ்ட்ரோ எடுத்து பிள்ளைகள் எல்லாம் அவதானித்து கொண்டிருக்க நாங்க கரும்பலகையை அளந்து இப்படித்தான் அளக்கிறோன்னு சொல்றது சரியான முறையாக அமையுமா? மாணவர்களை அளக்க விடாமல் நாங்களே போர்டை அளந்து காட்டி இவ்வாறுதான் அளப்பது என்று சொல்லி சரி வருமா? இல்ல சார். அப்ப இப்ப ஏற்றுக்கொள்றீங்களா நீங்கள கல்வி முறை முற்றாக மாற்றம் அடைய வேண்டும்ங்கிறத? இப்ப உங்களுக்கு நான் சொன்னதை செய்ய முடியுமா முடியாது? முடியுமா முடியாது? சரி, கணிதம் கற்பிக்கும் போது எப்படி நீங்க கற்பிக்கலாம்? ஒரு பாடத்தை சொல்லுங்களேன். கோணத்தை கற்பிக்கிற போது எவ்வாறு கற்பிக்கலாம்? பிள்ளைகள் தரம் 7 மாணவர்களுக்கு கோணங்கள் பற்றி கற்பிக்க வேண்டும், அல்லது தரம் 6 மாணவர்களுக்கு கோணம். அப்பதான் முழுமையாக படிப்பதற்கு ஆரம்பிக்கிறார்கள். கோணத்தை அறிமுகப்படுத்த வேண்டும், மாணவர்கள் கோணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு மாணவர்களை கற்க வைக்கலாம்? அதாவது மாணவர்களுடைய பிரச்சனைகளை இனங்காண்பதற்கு எவ்வாறு கோணம் என்ற பாடத்தை கற்க வைக்கலாம்? கேக்குதா? நான் கதைக்கிறது ஏதாவது கேக்குதா? நான் பேசுவது விளங்குகிறதா? ஓ சார், விளங்குது சார். அப்ப பதில் சொல்லுங்க. கோணம், ஒரு கோணத்தை சார், அந்த கடிகாரம். ரைட், வெரி குட், வெரி குட், எக்ஸலென்ட். கடிகாரத்தை வச்சு கொண்டு நேரத்தை வச்சு செங்கோணம், குறுகோணம், அந்த டைம் வச்சு அதே மூலம் கற்பிக்கலாம் சார். வெரி குட். இப்ப கடிகாரம் உண்டு, அடுத்து சொல்லவா சார்? கடையில் இருக்கிற விளையாட்டு கடிகாரம் ஒன்று கொண்டாந்தாலே போதும் கோணங்கள் பற்றிய எண்ணக்கருவை கற்பிக்கிறது. இப்ப பிள்ளைகள்கிட்ட நீங்க கையில கடிகாரம் ஒன்றை கொடுத்து கோணம் செங்கோணம் அமையுங்கள்டா, நீங்க அமைக்கிறதா பிள்ளை அமைக்கிறதா? புள்ள அமைக்க சொல்லி நாங்களே அமைக்க கூடாது சார், அவங்களையும் செய்ய வைக்கணும். பிள்ளையெல்லாம் செய்யணும். பிள்ளைகள் அமைக்கிற போது அவர்கள யார் நாங்க கூட இருந்து அவங்களுக்கு எப்படி செய்யறது சொல்லி கொடுக்கணும் சார். இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரிசர்ச் விளங்குதா? இப்ப எப்படி எக்ஸ்டர்னல் ரிசர்ச் நாங்க மேற்கொள்ளணும்? ஓ சார், விளங்குது. என்னண்டா பிரச்சனை? நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்டா, நான் இவ்வளவு நேரமும் ஆசிரியர் மையமாக கற்பிச்சு உங்களால எக்ஸ்டர்னல் ரிசர்ச் செய்ய முடியாதுங்களா என்ற பிரச்சனை. இவ்வளவு நேரமும் நான் இவ்வளவு நீண்ட நேரமா அவங்களோட பேசிக்கொண்டிருந்தது இதுதான். இப்ப நீங்க பிரதிபலிப்பு குறிப்பு எழுத வேண்டுமாக இருந்தால் மாணவர் மையமாக கற்றல் கற்பித்தல் இடம்பெற்றால் மாத்திரம்தான் உங்களோட வரவு குறி போட்டு பிரச்சனைகளை இனங்காண முடியும். இல்லாவிட்டால் டோட்டலி ஃபெயிலியர். இப்ப பாருங்க, இத வாசிங்க. பிரச்சினை முன்னுரிமையை தீர்மானித்தல். ஏற்கனவே கதைச்சிடும். முன்னுரிமை ஒழுங்கு எதன் அடிப்படையில் பிரச்சனைகள் பல இருக்கலாம். வகுப்பறையில் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல பல பிரச்சனைகள் இருக்கலாம். எதன் அடிப்படையில் பிரச்சனையை நாங்கள் இனங்காண்பது? சொல்லுங்க.
முன்னுரிமை ஏற்கனவே கதைச்சிட்டோம் போன கிளாஸ்ல. எதன் அடிப்படையில முன்னுரிமையில ஒழுங்குபடுத்துறது? சொல்லுங்க. சொல்லுங்கள். மாணவரின் கற்றலுக்கு ஏற்படும் இடையூறுகளை இல்ல, கண்டறிய important. எது முக்கியம்? பிரச்சனை 10 பிரச்சனை இருந்தா பிள்ளை எதிர்காலத்தை மிக கடுமையாக பாதிக்கிற பிரச்சனை எது என்பதை மையமாக கொண்டுதான் எக்ஸன் ரிசர்ச் ஆரம்பிக்கப்பட வேண்டுமே தவிர, ஒரு பிள்ளை பல தடவைகள் வகுப்பில் மற்றவர்களுக்கு இடையூறு செய்கிறான் என்பது அவனுடைய கல்வியை கடுமையாக பாதிக்கும் என்றால் அதுக்கு தான் எக்ஸன் ரிசர்ச் செய்யும். ஒரு பிள்ளை வீட்டு வேலையே செய்து வருகிறான் இல்லை, ஆனால் கணிதத்திலே புலி, சிங்கம், கணித மேதை கொடுக்கிற கணக்கை திரும்புறது கடையில திரும்பி செய்து விடுவார். இதுக்கு எக்ஸன் ரிசர்ச் தேவையாங்களுக்கு? இதை எக்ஸன் ரிசர்ச் செய்யப்பட வேண்டுமா? இப்ப விளங்குது அவங்களுக்கு எக்ஸன் ரிசர்ச் செய்தது எதுக்கு, என்னத்தை மையமாக கொண்டு அவனுடைய எதிர்காலம் மிக கடுமையாக பாதிப்புறும் என்ற நிலைப்பாடு உங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எக்ஸன் ரிசர்ச் செய்ய வேண்டும். விளங்குதா? இப்ப ஏதாவது விளங்குதா? இல்ல ஒன்றும் விளங்க இல்லையா? எல்லாம் விளங்குதா? இப்ப கலந்து கொள்ளாதார்கள் எதனை படிக்க போகிறார்? இதில் கலந்து கொள்ளாதவர்கள் இந்த எக்ஸன் ரிசர்ச் சம்பந்தமாக ஏதாவது விளங்குமா? பொய்யான வேலையை தான் செய்ய வலிக்கிடுவாங்க. அதான் நான் சொல்றது என்னன்னா, அந்த எக்ஸன் ரிசர்ச்சுக்கு மட்டும் கிளாஸுக்கு தவிர்க்க முடியாட்டி பிறகு நீங்க ரெக்கார்டிங்க பாருங்க. ஆனா தவிர்க்க ஏதுமான வகையில நீங்க இதுல கலந்து கொள்வது சிறப்பாக அமையுங்கிறான் இந்த கருத்து. ஓகே, இப்ப பாருங்க, இது என்னன்னு பாருங்க. இத கொஞ்சம் நல்லா ஊடுருவி பாருங்க. கிளியரா தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஒவ்வொரு ஸ்டெப்பை பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பை பார்த்து கொள்ளுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா கிரகிச்சு பாருங்க. எல்லாத்தையும் பாருங்க, நல்லா ஒன்று ஒன்றாக பாருங்க. என்ன படிமுறைகளை பாருங்க. இந்த படிமுறையில நீங்க எக்ஸாம் ரிசர்ச் செய்ய போறீங்க. அடுத்த வகுப்புல நாங்க இது பார்க்க போறோம். என்ன? பாருங்க ஒருக்கா. இப்ப நீங்க பார்த்துட்டு உங்கள்ட்ட கேட்க போறோம், என்ன மாதிரி என்னென்ன படிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு விளக்கம் அளிக்க போவர்கள் நீங்கள் தான், நான் அல்ல. இந்த 6 படிமுறையும் தான் நீங்க செய்ய வேண்டிய படிமுறை. தயவு செய்து ஒழுங்காக பார்த்து கொள்ளுங்கள். கிரகித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு படிமுறையும் பாருங்க, என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்றங்கிறத பாருங்க. இப்ப சொல்லுங்க, முதலாவது படிமுறை என்ன?
யாராவது சொல்லுங்கள், முதலாவது படிமுறை என்ன? பிரதிபலிப்பு குறிப்பின் அடிப்படையில பிரச்சனையை பகுதிகளாக தெரிவு செய்யணும். இப்ப சொல்லுங்க, பிரதிபலிப்பு குறிப்பு எப்படி நாங்க என்ன அடிப்படையில பிரதிபலிப்பு குறிப்பு எழுதுறது? மாணவர்களை செயற்பாட்டில் ஈடுபடுத்துவதன் மூலமாக நாங்க பிரச்சனைகளை தெரிவு செய்யணும். அதாவது கற்ற மாணவர்கள் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், உயிரோட்டமான கற்றலில் ஈடுபட வேண்டும். என்ன கற்றல்? உயிரோட்டமான. உயிரோட்டம் என்ன? மாணவர்களாக, நீங்க சொன்னீங்க மாணவர்களாக தேட வேண்டும், மாணவர்களாக வாசிக்க வேண்டும், மாணவர்களா. நீங்க ஒரு ஒரு சின்ன பிடிஎஸ் பாடம் ஒன்று தெரியுமா? தயவு செய்து சொல்லுங்க. ஓ சார். என்ன பாடம்? செயல்முறை தொழில்நுட்ப பாடம், செயற்பாடுகள் தான் சார். செயல்முறை தொழில்நுட்பம்னா செயற்பாடுகள்னா என்ன? எனக்கு கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்கு, எனக்கு கொஞ்சம் விளப்பம் குறை. அது சம்பந்தமா எனக்கு விளங்கல்ல, நீங்க விளங்கப்படுத்தணும். சொல்லுங்க, சொல்லுங்கள், சொல்லுங்கள். நீங்க சொல்லணும். செயல்முறை தொழில்நுட்பம் என்றால் என்ன என்று கேட்டா நீங்க தாராளமாக பதில் சொல்லலாம். சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். சார், ஒவ்வொரு செயற்பாடுகள்ல இருபக்கின ஒரு பொருட்கள் அந்த செய்ய வைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பாடம் தானே சார்? அதாவது ஒரு உங்களை படிப்பிச்சத்துல ஒரு பிளம்பிங் செய்யறதுக்கு பிவிசி ஜாயிண்ட் ஒன்று கொண்டாந்து கம் பூசி ஒட்ட வச்சிருக்கிறாங்களா? கிச்சன்ல இருக்கிற பொருட்களை கரண்டிகளை காண்பிச்சிருக்கிறாங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஓகே, இப்ப சொல்லுங்க. அப்ப போவேண்டா போல் அவசரமான சேர்வால் போறதுக்கு சொல்லுங்க. டெல்மி எது என்ன முதலாவது பிரதிபலிப்பை இனம் காண்றதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும்? பிள்ளைகளை செயற்பாட்டில் கணிதம். இப்ப ஒரு 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 கணிதத்துல பின்னங்களை கற்பிக்க வேண்டும். எப்படி கற்பிக்கலாம்? ஆறாம் எப்படி பின்னங்களை கற்பிக்கலாம்? பின்னங்களை எப்படி கற்பிக்கலாம்? கம் அவுட் சொல்லுங்க. டெல் ஹவு, எப்படி? பொருட்கள் கொஞ்சம் கொடுத்து அதுல இப்ப 10ல் ஒன்றுன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி அந்த பொருட்களை வச்சு செய்ய வைக்கணும் சார். 10ல் ஒன்று எப்படி நீங்க காட்டுறது எப்படி? பொருட்களை வச்சு வேற ஐடியா, என்னது ஐடியா? படங்கள்ல வரைஞ்சு காட்ட சொல்லுங்க சார். படங்கள் வரைதா? ஓகே, வேற 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 ஆக்கள் எல்லாரும் ஐடியாவோட வாங்க. சொல்லுங்க ஐடியாக்கள். உங்களுடைய ஐடியாவோட வேற ஐடியா இருக்குமா? சொல்லுங்க. சிறு சிறு பொருட்கள், இந்த சின்ன சின்ன பந்துகள், அந்த மாதிரி பொருட்களை வச்சு ஒவ்வொரு பங்குகளா பிரிக்க சொல்லி அப்படி செயற்பாடுகள்ல ஈடுபட வச்சு சின்ன சின்ன செயற்பாடுகள். ஒரு கேக்க வாங்கினா என்ன? இப்பதானே நாம ஒரு 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 என்ன செய்யற புண்ணியம் கிடைக்கட்டும்னு சொல்லி ஒரு கேக்கொண்ட வாங்கி இருக்கிற 25 பிள்ளைகளுக்கும் சிறிய சிறிய பீஸ் வார மாதிரி ஒரு கேக்கை வாங்கி புடைச்சு கொடுக்க வேண்டியது. கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்கண்ணே. நான் சொல்றேன் என்னண்டா, அந்த மாதிரி கொடுக்கலாம். அதான் சின்ன சின்ன பீஸ் வாங்கி இப்ப நான் சொல்றேன் கட்ட அவங்க அந்த கேக்குங்கக்குள்ள அவங்களுக்கும் ஒரு உணவாக அமையும். பட் அவங்க அதை ஒரு ஆர்வமாக கற்றுக்கொள்வான்னு நான் நினைக்கிறேன். கூட கருத்து என்ன? நாங்க சின்ன சின்ன பீஸுகளை எப்படி இதையும் விட ஈஸி. சின்ன பிஸ்கட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் வெட்டக்கூடிய சாஃப்டான பிஸ்கட்டில் குடைச்சி ஹாஃபா உடையுங்க, 4 புரியுங்க, அப்படி வெட்டக்கூடிய சில உணவு வகைகளை கொடுக்கல. அதான் சீப் அண்ட் பெஸ்ட். சீப்பா இருக்கிறதுகளை ஆர்வமா செய்வாங்கண்ணே. விளங்கு அவங்களுக்கு நாங்க எவ்வளவு அந்த மிஸ் பண்றோம் பிள்ளை. எனக்கு நான் இந்த ஸ்கூல் விசிட்டுகள் போற நேரம் சில இடங்கள்ல பார்த்தேன். அந்த பிள்ளைகளுக்கு அந்த செயற்பாடு கொடுக்குற நேரம் வரவும் மிக கடிமை. நாங்க ஸ்கூல் காலேஜில் பிள்ளை டீச்சர்ஸை போடுறானே ட்ரெயின் பண்றதுக்கு போட்டுட்டு அந்த பிள்ளைகளை நாங்க ட்ரெயின் பண்றதுக்காக போட்டு விட்ட உடனே இப்ப என்ன நடக்கும்னா அவங்க ஆக்டிவாக சில செயற்பாடுகள் கொடுக்குற நேரம் ஒரு ஸ்கூல்ல போயிருந்த பிள்ளைகள் வரும்போது இந்த டீச்சர் படிப்பிச்ச கிரியேட்டிவா என்ன செய்யற பிள்ளைகள் ஹெலிகாப்டரா செய்தாங்க. மிச்ச பின்தங்கின ஏரியா. அதுல ஒரு சின்ன பிலோசபி ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? என்ன பிலோசபின்னா, கிராமப்புறங்கள்ல தான் கூடுதலாக பிள்ளைகள் இவ்வாறான நிர்மாணங்களை செய்கிறார்கள். நகரத்துல குறைவு. காரணம் சொல்லுவாங்க. உங்களோட அறிவு கட்டின வாயில ஏன்னா நான் ஒரு காரணம் வச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அது சரியா இல்லை உங்களோட காரணங்கள் சரியான்னு செக் பண்ண வேணும். அந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூடுதலான நிர்மாணங்களையும் கவிதைகளையும் சித்திரங்களையும் வரைகிறார்கள். நகரப்புறங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் அதிலே கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க. காரணம் கிராமத்துல இயற்கையான சூழல்கள்ல அவங்க வளர்ந்துருப்பாங்க சார். அண்ணா அந்த அண்டர்லைன் என்னண்டா நீங்க சொன்னதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன மெட்ரோன் இருக்குது. இயற்கையான சூழலுங்கக்குள்ள அவங்களுக்கு அழுத்தங்கள் இல்லை. பேரண்ட்ஸ் அவங்களோட கிரியேட்டிவ்க்கு தடையா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு சித்திரம் வரையும் போது ஏறிதற்கு கேட்க மாட்டாங்க. ஒரு பாட்டு பாடும்போது நீ ஏன் இந்த பாட்டுலாம் பாடுறாய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு நிர்மாணத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகளை வழங்குவாங்க. அவங்க வெட்டுவாங்க, ஓடுவாங்க, கிராமப்புறங்கள் எழுதுவாங்க. பட் இந்த நகரப்புறங்கள் இருக்கிற பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க. டோன்ட் டச் திஸ் டர்ட்டி.
அதை செய்யாதீங்க. ஸ்கூல்லையும் இல்லை, வீட்டிலையும் நீங்க வசதி செய்து கொடுக்கறல்ல. கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் போய் இதெல்லாம் வெட்டுங்கள், மரத்தில் இருக்கிற இதெல்லாம் தடி அது இதெல்லாம் வெட்டி இலைகள் எடுத்து பெரிய பெரிய நிர்மாணங்கள்லாம் வாழை மரத்தை வெட்டி டியூப் லைட்னு சொல்லுவாங்க, உள்ளுக்கு இருக்கிற நடுப்பகுதி எடுத்து வேற வேற நிர்மாணங்களை செய்வாங்க. எத்தனையோ விதமான விதங்கள் வேலைகளை செய்வாங்க. பட் நகரப்புறங்கள்ல இருக்கிற ஆட்களுக்கு அப்படி வாய்ப்பு இப்போ உங்களுக்கு விளங்குதா? நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குற வாய்ப்பு குறைவுங்கிறத கொஞ்சம் ஏற்றுக்கொள்றீங்களா? இதுதான் எங்களுக்கு சவால். பிள்ளைகளை நீங்கள் குறவு இனங்காண வேண்டுமாக இருந்தால் தயவு செய்து பிள்ளைகளுக்கு நீங்கள் வாய்ப்புகளை வழங்குங்கள், வாரி வழங்குங்கள், அவர்களை நீங்கள் இனங்காணுங்கள். அந்த சந்தர்ப்பத்துல யாரு பிரச்சனையா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே இருக்கின்ற பாதிப்புகள் அவர் கற்றலை பாதித்திருக்கிறது, அவருடைய கற்றல் தொடர்வதை தடுத்திருக்கிறது என்றால் மாத்திரம் அவர்களுக்கு எக்ஸசைஸ் செய்யுங்கள். இயற்கையாகவே குறைபாடுள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் செய்து அதனை நிவர்த்தி செய்ய முடியாது என்பதையும் விளங்கிக் கொள்ளுங்கள். ஓகேயா? கிளியரா? இப்போ மூணாவது படிமுறை என்ன? இரண்டாவது பிரச்சனையை துல்லியமா இனங்காண்ற விசேட பிரச்சனையை பிரதிபலிப்பா பகுப்பாய்வு செய்த துல்லியமா இனங்காண்ற. மூன்றாவது என்ன சொல்றாங்க? நியமங்கள் என்னென்ன விஷயத்துல ஒரு பிரச்சனை சில நியமங்கள் அமைச்சு அவர்கள பிரச்சனையை துல்லியமா இனங்கண்டு இப்ப தெரிவு செய்யறோம். பிரச்சனையை தெரிவு செய்து கொண்டோம் தன்மை அறிஞ்சதுக்கு பிறகு. இதுதான் பிரச்சனை. பிரச்சனையை எழுதுறோம், பிரச்சனையிட கூற்று எழுதுறோம், இதுதான் பிரச்சனைங்கிறத எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வருகிறோம். அதன் பின்னர் பிரச்சனைக்கான தலைப்பை தெரிவு செய்கிறோம். மாணவர்கள் 2 வகுப்பு தரம் 3 4 கல்வி கற்கும் இரு மாணவர்களின் கொண்டு செல்லலுடன் கூட்டும் திறனை மேம்படுத்தல் தலைப்பை எழுதுகிறோம். மேம்படுத்தல் விருத்தி செய்தல் அப்படித்தான் வரணும். இப்ப எழுதும் திறனை விருத்தி செய்தல், பேசும் ஆற்றலை விருத்தி செய்தல், செய்தானே படங்களை வரையும் திறனை மேம்படுத்தல், இப்படித்தான் தலைப்புகள் அமைய வேண்டும். இப்ப பிரச்சனை அடிப்படையாக கொண்டு தலைப்பை தெரிவு செய்தால் தலைப்பினை ஆக்கபூர்வமாக அமைத்து கொண்டு பிறகு அடுத்த படிமுறையில ஒரு வேலை செய்ய வேண்டும். என்ன என்ன இந்த 2ஐ கொஞ்சம் வாசிங்க. ஒரு 2 நிமிடம் தான் நீங்க தரமாக யோசிங்க. 2 நிமிடம் யோசிங்க. இந்த 2 அதாவது பிரச்சனை தொடர்பான ஆரம்பத்தோட க்ளோஸ் கான்டெக்ஸ்ட், searching the problem in a close context and academic context. கல்வி சார் தேடல், searching in an academic way or academic context, searching the problem in close context. 2 ways are there. ரெண்டை பற்றி தேட வேண்டும். You must search, you must define the problem, then you must formulate the heading of the research. இதுதான் இதோட முறை. So just try to make it clear. நல்லா கிளியர் ஆக்குங்க. 1 and 2 என்னத்தை சொல்கிறதுங்கிறத உங்களுக்கு பட்டத்தை 2ஐயும் வச்சு சொல்லுங்க. அதன் பின்னர் அதாவது 1 and 2 பத்தி 2 நிமிடம் யோசிங்க. இது விளங்கினா எக்ஸசைஸ் நீங்க கிங், நீங்க தான் கிங் மேக்கர், கிங் எடுங்க. யோசிங்க யோசிங்க. கிங் கிங் கிங். என்னன்னு சொன்னீங்க யோசிங்க. ஒரு ஒன்றும் செய்ய வேணாம், யோசிச்சுட்டே இருங்க. என்ன சொல்றாங்க முதலாவது விஷயம் ஒரு கருத்துக்களை 2 நிமிடம் யோசிச்சு போட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லு.
முதலாவதை பற்றி கொஞ்சம் யாராவது ஒன்று சொல்லுங்க. அப்ப என்ன சொல்றாங்க? முதலாவது விஷயம் என்னத்தை சொல்லுது? ஏதாவது விளங்குறதை சொல்லுங்க. நீங்க தெரியாட்டி விடுங்க, நான் இருக்கிறேன், அதுதான் சொல்லுங்க. முதலாவது விடயம் என்ன? பிள்ளைக்குள்ள பிரச்சனையை இனங்காண பின்னணியும் இனங்காணன்னு சொன்னா அந்த அந்த பிரச்சனையை தோன்றதுக்கான காரணம் அவங்களுக்கு பின்னால குடும்பமா வேற யாரும் சரியா என்ன காரணம்னு சொல்லி கண்டறியுது சார். சரி 100 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். உங்களுடைய சுருக்கம் மிக தெளிவாக இருக்கிறது. அதுதான் மெத்தட். இப்ப சொல்லுங்க, இப்ப நான் உங்களுக்கு கற்பிச்சதை விட உங்கள்ட்ட இருந்து வந்தது கூட இருந்துச்சு. அப்படி ஏற்றுக்கொள்றீங்களா? இப்ப நான் கதைச்சிட்டு இருக்கிறத விட நீங்க கூட கதைக்கிறது உங்களுக்கு கடும் பிரயோசனமா இருக்குதா இல்லையா? பிரயோஜனமா இருக்கு சார். இதைத்தான் நான் சொல்றேன். என்ன, எனக்கு உண்மையிலே இந்த எவ்வளவுதான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்க இந்த பேசாம இருக்கிற நேரம் வேணாம் கதைங்க என்று சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஒருவரும் பேசாம இருக்காதீங்க என்று சொல்றதுக்கான காரணம் இதற்காக தான் சொல்ற. கதைங்க அப்பதான் ஏதோ ஒன்றை நாங்க செய்யலாம் சொல்லி இப்ப விளங்கிருக்கும் நினைக்கிறேன். உங்களோட பெருமதி. இப்படித்தான் மாணவர்களை நீங்கள் கற்க வைக்க வேண்டும். முதலாவது சொன்னது 100% சரி. இரண்டாவது விஷயத்தை யாராவது சொல்லணும். அது கொஞ்சம் கடினமாக இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை யோர் பெஸ்ட். சொல்லுங்க. ட்ரை யோர் பெஸ்ட். சொல்லுங்க, சொல்லுங்கள். என்ன யாராவது? சார் அதாவது இப்ப இந்த பிரச்சனைக்கான காரணத்தையும் அதுக்குரிய அந்த அவங்களோட பேக்ரவுண்டையும் கண்டுபிடிச்ச உறவு அதை தீர்க்கிறதுக்குள்ள வழிய நாங்க தேடுதா சார்? பொருத்தமான வழிகளை தேடி அதுக்குள்ள விடயங்களை செய்ய பொருத்தமான வழிகளை தேர். ஓகே, ரைட். பாப்போம். மற்ற கருத்துக்களை சொல்லலாம். சொல்லுங்க சார் நான் சொல்லுவேன் சார். சொல்லுங்க. ஒரு பிரச்சனை தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குது, இதுக்கு முன்னுக்கும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்குதா என்பதை தேடி அறிஞ்சு கொள்றேன் சார். இன்னும் கொஞ்சம் மேலுமெண்டா சொல்லுங்க. கல்வித்துறையில இருக்கிற பிரச்சனை, கல்விசார் தேடல், இப்படி சொல்லுமா? கல்வித்துறையில மாணவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளும் அந்த அது சார்ந்த பிரச்சனைகள் அந்த கல்வித்துறையில கல்வித்துறை மூலமாக அந்த பின்னணியில அந்த பேக்ரவுண்ட்ல அவங்க என்னென்ன பிரச்சனைகள்ல உருவாகுது, அதுல இருந்து எப்படி அவர்களுடைய செயற்பாடுகள் மூலமா இனம் காணலாம் அப்படிங்கிறத சொல்றதா சார்? எஸ், ஒரு அளவுக்கு நீங்க கொஞ்சம் நெருங்குறீங்க. பாருங்க, உங்களோட ஐடியா கிரியேட்டிவ் ஐடியா வர நேரம் நீங்க சிந்திக்கிற நேரம் உங்களோட மூளை விரிவடை தெளிவாக விளாங்க. நான் மாத்திரங்க இது உண்மையான இதில் அகாடமிக் இருந்தால் இப்போ ஒரு பிள்ளைக்கு ஆர்வம் இல்லாமல் ஒரு பிள்ளை கற்றல் இருக்குதுன்னா ஒரு ப்ரொஃபஸர் எஜுகேஷன்ல எழுதியிருக்கிறார் நூல் பிள்ளைகளை ஏன் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார் என்பதை பற்றி நீங்க ஒரு ஆசிரியர் தேடினால் அது கல்விசார் தேடல். ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒருவர் எழுதியிருக்கிறார் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கான காரணங்கள் தான் இது, இப்படி நான் தீர்வை கொடுத்தேன் என்று ஒரு எழுதியிருக்கிறார். அதை பற்றி தேர்ந்தீங்க, அது ஒரு ஆய்வறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அகாடமிக் என்றால் கல்வி சார்பாக கல்விசார் நிலையில எழுதப்பட்ட நூல்களையும் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளையும் தேர்வது தான் என்ன கல்விசார் தேடல். கிளியரா? விளங்கிட்டா? இப்ப இத வாசிங்க. நீங்க இந்த பந்திய வாசிங்க. முதலாவது பிரச்சனை தொடர்பான ஆரம்ப தொடர் வாசிங்க. முதலாவது அப்படியே வாய்ச்சு கொள்ளும். ஆசிரியர் அவமானமாக
மேலும் முறைமையாக ஒழுங்காகவும் விடயங்களை தேடிய பிரச்சினை தொடர்பான தேடலின் போது நிகழும் பிரதான செயல்முறையாகும். பிரச்சினை சார்ந்த முக்கிய காரணிகளின் வழியே மிகச் சிறப்பாகவும் திட்டமாகவும் தரவுகளை பெறுதல் என்பது ஆரம்ப தேடல் எனும் பதப்பிரயோகத்தின் மூலம் தெளிவாகின்றது. பிரச்சினை தொடர்பான ஆரம்ப தேடலின் போது பிரச்சினை தொடர்பான காரணிகள் பற்றி மற்றும் பல்வேறு ஆவணங்கள் பயன்படுத்தலாம். பிரச்சினையை பற்றி தேடி அறிவதற்கான எல்லா முறைகளும் பயன்படுத்தலாம். எமது பிரச்சினை தொடர்பாக சரியான தகவல்களை பெறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய மிக பொருத்தமான முறை எது என்பதை ஆராய்ச்சியாளர் தீர்மானித்துக் கொள்வதுடன் அதன் மூலம் பெற்றுக்கொள்ளும் தகவல்களை தரவுகள் முக்கோணப்படுத்தல் மூலமாக கண்டறிதலை பெற்றுக்கொள்வது மிகவும் பயனுள்ளது வாய்ந்தது. சரி, இப்ப பிள்ளை வீட்டு வேலை செய்யறான் இல்ல, ஹோம்ஒர்க் செய்யறான் இல்ல, அவனை பற்றி தேடணும், உறுதிப்படுத்தணும், என்ன பிரச்சனை அவன் அவதானிக்கணும். வகுப்பறையில என்ன செய்யறான் கிளியரா விளங்க அவங்களுக்கு நான் கதைக்கிறது விளங்குது சார். ஆரம்ப தேடலா தான் இருக்கு சார். அவன் அவதானிக்கலாம். எப்படி அவதானிக்கலாம்? நேரடியா வகுப்புல போய் அவதானிக்கலாம். வகுப்புல கற்பித்தல் அது மறைமுகமா வேறொரு இதுல கழிச்சிட்டிக்கக்குள்ள வேறொரு ஆசிரியர் கற்பிக்கக்குள்ள பக்கத்துல இருந்து சும்மா நாம வேறொரு ஆளோட கழிச்சிட்டு அந்த போய பார்க்கலாம். மறைமுக அவதானிக்க அப்படி நேரடியா மறைமுகமா அவதானிக்கிறது. அந்த மாணவன் ஆவணங்கள் கடந்த வருடம் அவன் கொப்பிகள் ஆராய்கிறது, அவன் புள்ளிகள், தவணை பரீட்சைகள், இறுதி பரீட்சை, அவன் கணிப்பீட்டு புள்ளிகள் அதை ஆராய்கிறது, அவன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றது, அதிபர்கிட்ட போய் கேட்கிற அந்த பாயிர நிலைமை எப்படி இருந்தது, அந்த வகுப்பு ஆசிரியர்கிட்ட போய் கேட்கிறது, அந்த பாடம் கற்பிக்கிற ஆசிரியர் மாட்ட கேட்கிறது, சகபாடிகள்கிட்ட கேட்கிற, இப்படி அவனை பற்றிய ஒரு ஆரம்ப தேடலை பல்வேறு இடங்கள்ல தேடி அவதானிப்பு தேடலாம். நேரடி அவதானிப்பு, மறைமுக அவதானிப்பு, பாடத்தை கற்பிக்கும் சந்தர்ப்பத்தில் அவதானிக்கலாம், புரிதொரு ஆசிரியர் கற்பிக்கும் சந்தர்ப்பத்தில் அவதானிக்கலாம், இன்டர்வல் டைம்ல இடைவேளையின் போது அவதானிக்கலாம், சுயாதீனமா விளையாடும் போது அவதானிக்கலாம், நண்பர்களுடன் பழகும் போது அவதானிக்கலாம், வீட்டில் அவதானிக்கலாம். அவதானிச்சு அவனுடைய அவதானிச்ச தகவல்களை குறிச்சு கொள்ள வேண்டும். நேர்காணல், பிள்ளைகளை நேர்காணலாம், அவருடைய சகபாடிகளை நேர்காணலாம், அந்த மாணவனை நேர்காணலாம், அவர்களை கற்பிக்கின்ற ஆசிரியரை நேர்காணலாம், பெற்றோர்களை நேர்காணலுக்கு உட்படுத்தலாம், வகுப்பாசிரியரை உட்படுத்தலாம், இப்படி சகபாடிகளை உட்படுத்தலாம். இப்படி பல பேரை நிபுணர்கள்ட்ட கேட்கலாம், கலந்துரையாடி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. இதோட எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விசிட்டர்ஸ் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க. நாங்கள் அடுத்த வகுப்புல கொஞ்சம் கதைச்சி நான் நினைக்கிறேன் ஒரு வகுப்புல 2 வகுப்புல முடிஞ்சிடும். இதோட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோமா? ஓகேயா? ஓகே சார். டைம் எடுத்து செய்வோம். கொஞ்சம் விசிட்டர்ஸ் அங்கே
வந்துட்டாங்க, அவளை சந்திச்சுட்டு வரேன். நான் அடுத்த வகுப்புல நான் கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாத்தையும் முடிச்சு கொள்வோம். இந்த 2 வகுப்போட எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே சார் இந்த கைடையும் அந்த இதுல குரூப்ல போடுங்க சார். நோட்ஸ் கொஞ்சம் நீங்க அப்டேட் டைம் பண்ணுங்க டேபிளையும் போட சொல்லுங்க சார். டைம் டேபிளையும் போட்டு சார். விடுங்க நாங்க சார். டைம் டேபிள் போட்டு தான் கிளாஸ் எடுப்பாங்க. இப்ப டைம் டேபிளே இல்லாம இருக்கு. திடீர்னு போடுறாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை சொல்லி விடுறேன். ஓகே ஓகே ரைட் சரி. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அஸ்ஸலாமு அலைக்கும்.